ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நீல் ஐலாண்டில் இருக்கிற நேச்சுரல் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் தான் போய் பார்க்க போகிறோம். அது என்னடா நேச்சுரல் பிரிட்ஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்ட்ரைக்கிங் லைம்ஸ்டோன் அப்புறம் டெட் கோயல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இது இன்னிக்கோ நேத்திக்கோ ஃபார்ம் ஆன ஒரு பிரிட்ஜ் கிடையாதுங்க. இது வந்து சென்ச்சுரிஸ் ஆஃப் சி எரோஷனால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பர்டிகுலராக லோ டைட் அப்போ மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஹை டைட் வந்துருச்சுன்னா அந்த பிரிட்ஜே வந்து மூழ்கி போயிடும், உங்களால் அது பார்க்க முடியாது. லோ டைடில் இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய சீ கிரியேச்சர்ஸ்லாம் வந்து குட்டி குட்டி பூல்ஸ், அதாவது டைட் பூலிங் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த குட்டி குட்டி பூல்ஸில் என்னடா அப்படி பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாகவே சீ குக்கும்பர், ஸ்டார் ஃபிஷ், கிராப், ஸ்மால் ஆக்டோபஸ் அந்த மாதிரி உங்களால் நிறைய விஷயம் இங்கே பார்க்க முடியும். இதை வந்து ஒரு நேச்சுரல் அக்வேரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹவுரா பிரிட்ஜில் இருக்கோம். அது வந்து நேச்சுரலி ஃபார்ம்டு பிரிட்ஜ் தான். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து லோ டைட்னால வந்து தண்ணி வந்து பின்னாடி இப்படியே உள்வாங்கிருச்சு. ஹை டைட் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படியே கவர் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ டைட் வந்து இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால் இந்த பிரிட்ஜை பார்க்க முடியும். ஏன்னா இல்லைனா ஹை டைட் இருந்துச்சு அந்த பிரிட்ஜ் வந்து அப்படி தனியாக வந்து மூழ்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் இப்போ ஒரு ரஷ்ஷில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹை டைட் வந்துட போது அதுக்குள்ளே நாங்கள் வந்து இங்கேருந்து இந்த பிரிட்ஜை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பணும். என்ட்ரன்ஸில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேருந்து கைட்ஸ் ஒர்க் இருக்காங்க. கைட்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நிறைய மெரின் லைஃப் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கைட்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபர் மட்டும் ஹையர் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டோம். இது என்னடா பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜ் மேலே நடக்கலாமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. அது கீழே நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லோ டைட் அப்போ தான் இங்கே கீழே வந்து அந்த ஆர்ச் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி உங்களால் ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். ஹை டைட் அப்போ இது ஃபுல்லாகவே மறைஞ்சு போயிடும். இந்த சாதாரண ஆர்ச் பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த டைட் பூலிங் அப்படின்னு நான் சொன்னல, எக்கச்சக்கமான கிரியேச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இதுக்கு தான் வரணுங்கிறது. சர்வீஸ் ஆக்சுவலாக சீயோட பெட்டு தான். ஆமாம், தண்ணி உள்ள பண்ணாலும் அந்த சீயோட பெட்டில் இருக்கிறோம். ஹவுரா பிரிட்ஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் நேச்சுரலி ஃபார்ம் பிரிட்ஜ்னு. அதில் வந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதான் நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி அந்த சைடு இருக்குது. இதே மாதிரி எத்தனை இருக்குன்னு தெரியல, ஆனால் எங்கள் கண்ணுக்கு இந்த இடத்துலேருந்து 2 தான் தெரியும். இந்த இடத்துக்கு வரது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப ராக்கியான சர்ஃபேஸ், கொஞ்சம் நல்லா கிரிப்பு கிடைக்கிற சர்ஃபேஸ்லாம் கிடையாது, வெட்டாகவே தான் இருக்குது அங்கங்கே. ஸோ நீங்கள் தெரியாதனா எங்கேயாச்சும் கால் வச்சிங்கன்னா ஸ்லிப்பாகி கூட விழுக சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான ஷூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹாய் சொல்லுங்க. வா நம்ம அங்கே போய் பார்ப்போம். வா என் கூட வா. இங்கே வா, இங்கே பார், இங்கே பார். இது ஏன் நேச்சுரல் அக்வேரியம் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அக்வேரியம், அதாவது அந்த ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது. அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். கிளாஸ்லேருந்து பார்க்குற மாதிரி இல்லை, பட் நீங்கள் நேச்சுரலி ஒரு ஃபார்மான ஒரு டைட் பூல்னால பார்க்குறீங்க. ஸ்கூபா டைவிங், ஸ்னார்க்லிங் அதுலேயும் வந்து ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். ஆனால் அதில் வந்து கியர்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்து பார்க்க முடியும். இதில் அப்படியே நீங்கள் அக்வேரியமில் ஒரு ஃபிஷ் பார்க்குற மாதிரியே பார்க்கலாம்.
மறைக்காத வெளிச்சத்தை. ஏங்க என் ஃபோனை கொடுங்களேன். ஏங்க என் ஃபோன் இந்த மாதிரியான டைட் பூடியில் நீங்கள் க்ளோஸாக கவனிச்சிங்கன்னாலே தெரியும், ப்ரிடேட்டர்ஸும் ப்ரேவும் ஒரு சில டைம்ஸ் ஒரே ஃபுட்லேயே சிக்கியிருக்கும். ஸோ அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். நானே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு என்னடா இது ரொம்ப சீக்கிரம் நகருது அப்படின்னு ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஒரு ப்ரிடேட்டர் வந்து ஒரு ப்ரேயை வந்து சேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த ப்ரேயை வந்து ரொம்பவே ஈஸியாக கோரலுக்குள்ளே போய் தப்பிச்சிருச்சு. நேச்சுரல் பிரிட்ஜில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க. Hot cross buns, hot cross buns. இதான் நம்ம சாப்பிட்றோம் ப்ரௌன் நண்டு. இங்கே என்னமா இருக்கு?